ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பைசன் திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து இப்போ இந்த அஃபிஷியல் வெளியே வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் த்ரூ ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்ம மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தை நம்மளோட துருவ் விக்ரமோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் பைசன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜோட டைரக்ஷன் எப்படி பீக்கில் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அதேமாரி இந்த திரைப்படத்தில் துருவ் வந்து ஒரு முழு ஆக்டராக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து இப்போதைக்கு மாரி செல்வராஜ் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஏன் பரியேறும் பெருமாள், வாழை அந்த திரைப்படத்தை விட பைசன் திரைப்படம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் துருவ் விக்ரமோட ஆக்டிங்கும் வந்து மகான் திரைப்படத்தோடு வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. ஸோ துருவ் விக்ரமை தாண்டி இந்த ஒரு ரோலில் யாரும் நடிச்சிருக்க முடியாது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் கபடி பிளேயராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நடிக்கிற மாதிரியே தெரியலையா, ஸோ ஒரு நேச்சுரல் கபடி பிளேயர் மாதிரியே பண்ணியிருக்காராம். ஸோ கண்டிப்பாக வந்து பைசன் திரைப்படம் ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக தீபாவளி வின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு.